ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் நம்மளுடைய சிறுமலை விலாக் வந்து போட்டிருப்போம். ஸோ அதோடைய கண்டினியூவேஷன் தான் இது வந்து சிறுமலையில் இருக்கிற உயர்நிலைப்பள்ளி, அரசு உயர்நிலைப்பள்ளி. அதை அப்படியே நம்மளை அழகாக வெல்கம் பண்ணுச்சு. இப்போ வந்து நம்ம சிறுமலை புதூருக்குள்ளே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இனி போகிற பாதை எல்லாமே கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். இது வந்து சிறுமலைக்கு வர ப்ரைவேட் பஸ். ஸோ அம்மன்னு சொல்லிட்டு இந்த பஸ் தான் வந்து ப்ரைவேட் பஸ்ஸு. டைமிங் எல்லாமே நான் வந்து பின்னாடி ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மாரியம்மன் கோவில். ஸோ இந்த ரோடு ஃபுல்லாமே கொஞ்சம் கரடு முரடாக தான் இருந்துச்சு. அதனால் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் மலை மேலே ஏறுறதுக்கு எல்லாமே அந்த 18 ஹேர்பின் தாண்டுறதுக்குமே சூப்பராக ரோடு வந்து போட்டிருந்தாங்க. பட் இங்கே வந்து மலைக்கிட்ட வரும்போது வந்து நம்மளுக்கு ரோடு கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது. 2 வீலர்ஸ் அண்ட் கார் அதுக்குன்னு வந்து தனித்தனியாக வந்து ரோடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே இருக்க பீப்புள்ஸுமே ரொம்பவே ஸ்வீட்டாக பேசினாங்க. ஒரு வழியாக சிறுமலையில் மலை ஏறி அகஸ்தியபுரம் தேடி வந்துட்டோம். ஆனால் ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு வரும்போது எங்களுக்கு தெரியாது, இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோமா, எங்களுக்கு இந்த ஏரியா பற்றியே எதுவுமே தெரியாது. ஸோ அங்கே கீழே அது என்ன சொல்கிறது, ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு ரோடெல்லாம். அதுக்கப்புறம் இங்கே கோவிலுக்கு வர்ற ரோடை பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்குது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த ரோடை கொஞ்சம் சரி பண்ணி வச்சாங்கன்னா இன்னும் நிறைய பேர் வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வண்டி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே கீழே அந்த அகஸ்தியரோட சமாதி கீழே இருக்கான். இப்போ நம்ம அங்கே வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் மேலே அந்த மேலே தெரியுதா, அந்த மலையில் தான் சிவன் கோயில் இருக்குது, அங்கே போகிறோம். அப்போ நம்ம எப்படி இங்கேருந்து நடக்கிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன், தெரில. நாங்கள் போகல, கேள்விப்பட்டிருக்கேன். போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. அதுக்கப்புறம் சொல்கிறேன். வாங்க கிளம்பலாம், மேலே போகிறோம். ரொட்டி வேணும். எங்கேயாச்சும் கிளம்பலான்னு பிளான் பண்ணும்போதே இது ஒன்று வாய்ப்பு, அவளுக்கு பிஸ்கட் வேணுமா. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலை. ஒரு வழியாக ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்மளுடைய பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்க போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வெளியே போனால் தான் மேலே கோயிலுக்கு போகணும். இப்போ இங்கே இருக்க வந்து இங்கே தான் அன்னதானம் நடக்குமா. எனி டைம் இங்கே அன்னதானம் நடந்துட்டுருக்கும். இந்த சாமியில் நாங்கள் வந்த நேரம் இன்றைக்கி நல்லா மழை, கீழே ஒரே வெயில், பயங்கரமான வெயிலாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே மேலே வந்தோன்னா நல்ல மழை ஜில்லுன்னு சாமிக்கலாம். சாமிக்கலாம் சும்மா செப்பல் போட்டிருக்கீங்க. இந்த விநாயகர் இருக்கிறாரு. இவங்களுக்கு எதிர்த்தாலும் ஆப்போசிட்டில் நவகிரகங்கள்லாம் இருக்குது, 9 நவகிரகங்கள் இருக்குது. இப்போ பாருங்கள் கீழே இருக்கணும். இங்கே கீழே நம்ம தரமட்டத்து கடல் மட்டத்துலேருந்து 1600 கிலோமீட்டர் மேலே இருக்க அந்த மலை. அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே எப்படி தான் இங்கே இருக்கிறவங்க கீழே போயிட்டு வராங்கன்னு தெரியல. ஒரு நாள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே இருக்கிற இந்த அன்னதான படத்தில் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் எப்போவுமே அன்னதானம் நடந்துகிட்டே இருக்காங்க. அது சிவனோட அருளாளன்னு சொல்கிறாங்க எல்லோரும். என்னப்பா, ஏன்னா இங்கேருந்து கீழேருந்து எல்லாரும் பொருள் இங்கே கொண்டு வரணும்ல. பஸ் வசதிலாம் இருக்குது. திண்டுக்கல்லேருந்து இங்கே பஸ் வசதி இருக்குது, ப்ரைவேட் பஸ் இருக்குது, கவர்மெண்ட் பஸ் இருக்குது. எந்த பஸ் வேணாலும் வரலாம். ஆனால் என்ன, பஸ் வந்து அங்கே நிப்பாட்டிடுவாங்க, ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டிடுவாங்க. அங்கேருந்து இங்கே வரும்போது கொஞ்சம் நம்ம நடந்தால் வர மாதிரி இருக்கும் பஸ்ஸில் வந்தால். ஆனால் டைமிங் போக முடியாது. 2 வீலர் கார் வச்சுக்கோங்க, ஈஸியாக வந்துடலாம். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான், என்ன பண்ணுறது. என்ன பண்ணுறீங்கப்பா, இன்னும் மேலே மழை பெஞ்சிட்டு போல பயங்கரமாக. இங்கே இருக்கிறவங்க சொர்க்கம் தான். என்ன போக்குவரத்து தான் கஷ்டம், மற்றபடி ஒன்றும் இல்லை. நல்லா செம்ம ஜாலியாக இருக்கலாம். இயற்கையோட சூப்பர் காட்டேஜ். இயற்கை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தீங்கன்னா இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்கடா. போகலாமா? அந்த நேரம் நல்ல மழை மேலே வேற ஏறுறோமா. ஆமாம், புனியில மழை பெஞ்சிட்டு இருக்கிறதோட ஏறுறோம். இறங்கும்போது 10 நிமிஷம் ஆகுன்றாங்க, ஏறும்போது 3/4 மணி நேரம் ஆகுன்றாங்க. எங்களுக்கு தெரியல. நாங்கள் என்ன பாருங்க, கீழே பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்தோட அங்கே போய் என்னென்ன கோலம் பண்ணியிருக்கா. அச்சு இங்கே காமி, உன் ஃபேஸ் காமி.
அவளே போய் 90 எல்லாம் எடுத்து பூசிட்டா. செம்மையாக மழை பெய்ஞ்சு பாருங்க, படி எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக படியே இல்லை, வரிசையாக இப்படி கல்லாக இருக்கு. இந்த சைடு இந்த சைடு தான் காட்டினேன். வா, ஒரே கல்லாக தான் இருக்கு. இவன் வேற இந்த காட்டுக்குள்ள வந்து டைரி மில்க் கேட்டுட்டு இருக்கா. டைரி மில்க்கு எங்கே போகிறது? இங்கே பாருங்க, மாட்டிக்கிட்ட காட்டுக்குள்ள. ஆமாம், சரி வாங்க மேலே எப்படியாச்சும் போயிடலாம் மலையோடன்னு பார்த்தோம். இப்போ போக முடியல. சரியா ட்ரை பண்ணுறோம் போகிறதுக்கு. அங்கே போயிட்டு எடுக்கிறோம், மழை பெய்யுது. ஸோ அதனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ மலை மேலே போயிட்டு பார்க்குறோம். ஓகே. 6.5 hours later. ஒரு வழியாக காணி வந்துருச்சுப்பா. பயங்கர மழை, செம்மஞ்சி. என் பொண்ணை பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. எல்லாம் நனைஞ்சிட்டு மழை நினைக்கணும். இப்போ நம்ம சிவன் சாமி கும்பிட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து இந்த பக்கத்தில் வந்து கருப்பசாமி இருக்காங்களாம், அப்படியே நாகத்தம்மன் இருக்காங்களாம். அவங்கள அப்படியே ஒரு விசிட் போட்டு மறுபடியும் மழை வரும் போல். நாங்கள் வேறு கிளம்பணும். அங்கே சூப்பர் கிளைமேட், செம்மையாக இருக்குது. ஏறவே உள்ள மழையில் ரொம்ப கஷ்டம். மழை வேறு வந்துச்சா, ஆல்ரெடி மலையில் ஏறுறோமா, கஷ்டம். ஒரு வழியாக ஏற்றி வந்தாச்சு. சூப்பராக எங்கள் சாமி இருக்குது. அதாவது அரசியல் நிற்கணும் அப்படி எதுவுமே கிடையாது. அவங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்க, நம்மளும் ஃப்ரீயாக அவங்க வச்சு சாமி கும்பிட்டு நீட்டாக போகலாம். ஒரு நாள் ட்ரிப் செம்மையாக இருக்கும். பாரு செம்ம பிளேஸ். சூப்பராக இருக்கலப்பா, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஜாலி. கீழே பயங்கரமான வெயில். நாங்களே வெயிலில் தான் வந்தோம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஆனால் இங்கே மேலே வந்தோன்னே டயர்னஸே தெரியல. சூப்பராக இருக்குது பாருங்களேன். அப்படியே ஏரியா எப்படி இருக்கு இங்கே பாருங்க. அப்படியே மேகம் ஃபுல்லாக கிளம்பிக்கிறாரு. சூப்பர். இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? வியூஸ் பார்க்கவே அருமையாக இருக்குது. இருக்கட்டும். இங்கே இருக்கிற சிவனுக்கு வந்து அவர் வந்து நெல்லி மரத்துக்கு அடியில் தான் இருக்கிறாரு. வளரலாம் வராரு. என் மகளை ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. பிஸ்கட் கொடுத்தாங்களா, கொடுத்தலேருந்து பின்னாடியே வராங்க, விடவே இல்லை. தண்ணி சாப்பிட்றாங்க. என்ன சர்ச்சுக்கு பின்னாடி வர நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய், வணக்கம் சாமி. ஓடி வா வா வா. நீங்கள் வாடி கடை பார்த்தீங்களா? கருப்பசாமி அருகில் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்காங்க. இது என்ன மரம்னு தெரில, அந்த மரத்துக்கு எழுதி வச்சுருக்காங்க. அக்காவே ரொம்ப த்ரில்லிங்கான மலைப்பயணம்ப்பா. எங்களுக்கு ஃபஸ்ட்டு அனுபவம் அது. அங்கே பாருங்க, ஒரே புகையா வருது மலையில இருந்து. அப்படி எல்லாமே மேலே கிளம்புது. அங்கே பாருங்க ஒரு வீடு தெரியுது. அவ்வளோ தூரத்துலேயும் போய் ஆள் இருக்காங்க.
நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு சூப்பரான பீஸ்ஃபுல் பிளேஸை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிறுமலை சொல்லுவேன். அதுவும் மலை மேலே இருக்க அந்த சிவன் கோவில் கண்டிப்பாக ஒரு சூப்பர் வியூ பாயிண்ட் பிளேஸ்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த கோவில் பற்றின டீட்டெயில்ஸும், அதுக்கப்புறம் இந்த கோவில்லாம் எப்படி உருவாச்சு, எப்படி இந்த மலை மேலே இவ்வளோ ஒரு 1600 அடியில் எப்படி வந்து இந்த சிவன் உருவானார்ன்ற அந்த கதை எல்லாமே அங்கே இருக்கிற பூசாரிக்கிட்ட கேட்டு நாங்கள் டீட்டெயிலாக வந்து வீடியோவாகவே வந்து ஷூட் பண்ணிட்டோம். ஸோ அவங்க சொன்னதை வந்து உங்களுக்குமே வந்து நாங்கள் காட்டுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ இதை பார்த்து நிறைய பேர் போவீங்கன்னு நம்புகிறோம். அவங்க வந்து மூலிகைலாம் சேகரிக்கிற போது சிவனை வந்து இந்த இடத்துல வழிபடணும் அப்படின்னு நினச்சி சிவலிங்கத்தை பிரசுரை பண்ணி வச்சுட்டு போனார். இது வந்து பாண்டியர் காலத்திலே அகத்தியர் அது செஞ்சு வச்சுட்டு போயிட்டார். பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்து அந்த பக்கத்தில் இருக்க சிலை வந்து அந்த அகத்தியர் சிவலிங்கத்தை பிரசுரை பண்ணுறாரு இல்லையா? ஆமாம், உருவம் பிரச்சனை அவர் தான் அகத்தியர். ஓ சரி சரி. எந்த கோயிலையுமே இல்லாதது இங்கே நெல்லி மரம் இருக்குது. ஆமாம், பகவானுக்கு விருச்சகமே நெல்லி மரம் தான். பெரும் நெல்லி, குண்டு நெல்லி. பாண்டியர் காலத்தில் வந்து அந்த அங்கிட்டு செம்மலை சேவலாம் போனோம்னா பாண்டியர் கால சிற்பம்லாம் இருக்கு. இந்த பக்கம் இருக்குங்களா? அவசியம் சனி நேரில் வந்துடும். விசேஷ காலங்களில் பௌர்ணமி, அமாவாசை, சாயந்தரம் வந்து கீழே தெரியும். புது வருஷம் இங்கே தான் இருக்கீங்களா? இல்லை இல்லை, இப்போ கீழே வந்துடும், திண்டுக்கல் வந்துடும். திண்டுக்கல் அங்கேருந்து வரீங்களா? இங்கே இருக்கிறவங்க வந்து இங்கே பூஜை பண்ண மாட்டாங்க. ஏன் புதுக்காரங்க அவர் தான் சில பூசாரி படிக்கடை வச்சுருக்காரு இல்லையா? சரி. அவருக்கு கீழே நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கோம். கீழே படிக்கடை வச்சுருக்காருல, அவருக்கு வீடு பூராமல் இருந்தாங்க. எங்களுக்கு சொந்தம் வந்து வேறுலாம் இங்கே இருக்குது. பிள்ளைங்க படிக்கிறனால கீழே போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட் டைம் மலை ஏறி வந்தோமா, ஒரே பயம் மலை ஏறுறதுக்கு. இல்லை, இது எப்படி கண்டுபிடிச்சி வந்தீங்க? போவோம் அப்படின்னு ரொம்ப நாள் பிளான் போட்டுட்டு இருந்தோம், போக முடியல. சரி, இன்னைக்கு எப்படியா போயிடலாம். உண்மையிலேயே அவருடைய அருளாட்சி உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது. எந்த இடமே மலை ஏறி ஒரு தரிசனம் பண்ண முடியாது. ஒரு குறிப்பானே ஒரு பொறுத்து வச்சு ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று, அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிறைஞ்சு நல்லா இருக்குது. ரொம்ப கீழே வரும்போதே மழை வந்துடுச்சு. சரி, மழை வந்தாலும் பரவாயில்ல, போயிடுவோம், மேலே நனைஞ்சிட்டு வந்துட்டோம். இல்லை இல்லை, ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். ஃபேமிலி நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லா சிறப்பாக இருக்கும், நல்ல சந்தோஷமாக இருக்கும். கஷ்டம்னு ஒன்று வந்துட்டால் ஒரு நாளைக்கு வந்துடுங்க, தேடி வந்துடுங்க, நல்லா இருக்கும். கஷ்டம்லாம் போயிடும். என்னாச்சு அக்ஷு? அக்ஷயா என்னாச்சு? ரொம்ப குளிர்ந்துச்சு. நாங்கள் மழையில் நனைஞ்சோம்ல, ட்ரெஸ் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்து நனைஞ்சிருச்சு உடம்புல. அக்ஷு ஹாப்பியா? அக்ஷோட ஃப்ரெண்டு முருகா இருக்கார், அவரை பார்க்க. ஆமாம், அக்ஷோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம். சாமி கும்பிடு சாமி, பார்த்துங்க, அப்புறம் தூரக்கூடாது, காப்பாற்றுங்க சரியா? ஃபைனலாக சிவன் கிட்ட இருந்து கனி வந்து கிடச்சிருக்கு. நம்ம தான் வந்து இங்கே நாங்கள் மட்டும் தான் இருக்கோம், இன்னொரு 2-3 பேர் இருக்காங்க. சிவனே வந்து நம்மளுக்கு கூப்பிட்டு பூ கொடுத்துட்டாரு. இப்போ நாங்கள் வீடு கட்ட போகிறோம். ஒரிஜினல் வீடு இல்லை, இங்கெல்லாம் கட்டி உயிர் வாழ முடியாதுங்க. பாருங்க, நனைஞ்சது எனக்கு செம்மையாக கூத ஆட்டுது. செம்ம வைபாக இருக்கானா, கூதை தான் கொஞ்சம் ஆட்டுது. மழை பெய்யாமல் இருந்திருந்தா வச்சுக்கோங்க, வேற லெவலாக இருந்திருக்கும். மழை பெய்யறதுனால கொஞ்சம் இதாக இருக்கு. இங்கே அக்ஷயோட ஃபேவரட் முருகா இருக்காரு. இங்கே பாருங்க, நம்ம வீடு கட்டியாச்சு. எங்கள் வீடை காமிங்க, இருங்க க்ளோஸ் அப் கட்டிட்டோம். போதும், எங்களுக்கு ஒரு வீடு போதும். சரி, ஓகேயாடா, போலாமா? அக்ஷு கொஞ்சம் குளிர்ல ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டா. பாரு, எனக்கு ரொம்ப பாப்புக்கு ரொம்ப பசிச்சிருச்சு. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தோமா, அது மட்டும் தான் இருக்கு. மேலே வந்து பைரவா இருந்தால அவனுக்கு கொஞ்சம் பிஸ்கெட்ஸ்லாம் கொடுத்துட்டோம். போக மிச்சம் வந்து குடும்பம் அக்ஷு
கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்குது, குக்கீஸ் கொண்டு வந்தோம், குக்கீஸ் இருக்குது. அப்புறம் வந்து கொஞ்சம் பாப்பா பிடிச்ச முறுக்கில் எடுத்துகிட்டு வந்தோம். பசி வந்தனால சாப்பிட்டுட்ருக்கோம் இப்போ. நாங்களே காலையில் சாப்பிட்டோம். ஆமாம், காலைல காஃபி குடித்ததோடு அங்கேருந்து வந்தோம். ஊர்லேருந்து வந்தோமா, செம்மையாக இன்றைக்கி நைட்டு போயிட்டு சம்பவம் இருக்குது. டயர்டாக போகிறோம். ஆல்ரெடி ஆட்டுது, செம்மையாக குளிருது இங்கே. நம்ம கீழே பார்த்தோம் பார்த்தீங்களா, மலை கீழே நின்று பார்த்தோம்ல வீடியோவில். ஸோ அந்த மலையோட உச்சியில் தான் வந்து இந்த சிவன் இருக்கார். அங்கே உச்சியில் போயிட்டு இப்போ ஒரு ஸ்டெப் கிட்ட மலை மேலே இருக்கிற சிவன் அன்னைக்கு பார்த்துருக்கோம். அந்த மான்கராத்தே படம் பார்த்துருக்கீங்களா, அதுலலாம் இப்படி அந்த இது இருக்கும், ஒரே செடிக்குள்ளெலாம் இருந்து வர மாதிரி ஒரு பூசாரி வருவார்ல, ஒரு சாமியார், அந்த மாதிரியே இருந்துச்சு. மேலே இருக்க இதெல்லாம் பிளேஸ் எல்லாமே அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர் வியூ பாயிண்ட்டு. இங்கே பாருங்க அக்ஷு, என்னாச்சு அக்ஷு? இங்கே பாருங்க, அக்ஷுக்கு பட்டை போட்டிருக்கோம். இங்கே பாருங்க, சரியாக மழை பெஞ்சிச்சு. அப்படியே தண்ணியாக ஓடிச்சு, செம்மையான தண்ணி ஓடிச்சு நாங்கள் வரும்போது. அதனால தான் பாதி வீடியோ எடுக்கும் போதே வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் வீடியோவை. ஏன்னா கேமராவுமே ஃபுல்லாக நனைஞ்சிரும். அப்புறம் அது பத்தாதுன்னு ஃபோனு, எங்கள் 2 பேரோட ஃபோனுமே நனைஞ்சிரும்ன்ட்டு எல்லாத்தையும் ஒரு அக்ஷுவோட இந்த டவல்குள்ளே தான் போட்டு நல்லா ஃபுல்லாக ரோல் பண்ணி அப்படியே வந்து நாங்கள் கொண்டு வந்த பேக்கு இது கூட இதில் வச்சுட்டோம். அதை வச்சுட்டு அப்படியே கொண்டு வந்துட்டோம். எப்படியோ மலையில் நனைஞ்சு சிவனையும் பார்த்து செம்மையாக சாமி கும்பிட்டோம். போகும்போது வந்து காட்டுறோம் எப்படி பாதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கீழே கிளம்பிட்டோம். மணி 3 ஆச்சு. இங்கே பாருங்கள் அந்த வியூ பாயிண்ட்டை, சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்க. கீழே இருந்து 3/4 மணி நேரம் இல்லைன்னா 1/2 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்கு. படியா? ஸோ படி ஃபுல்லாக இப்படி தான் இருக்கு. என்னப்பா பைரவா இருக்காங்க இங்கே இருக்கு. பஸ் ரூட் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தா அந்த எல்லோ கலர் ப்ரைவேட் பஸ்ஸுமே வந்து சிறுமலை வருது திண்டுக்கல்லேருந்து. அண்ட் கவர்மெண்ட் பஸ்ஸுமே வந்து வருது. இது சிறுமலையோட ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு இல்லை. அதனால் வந்து 2 பஸ்ஸு ஒரே நேரத்தில் வந்து கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து பஸ்ஸில் வரணும் அப்படின்னா வந்து திண்டுக்கல்லேருந்து சிறுமலைக்கு வந்து 2 டைப் ஆஃப் பஸ் வருது. ஸோ அதில் வந்து வந்துக்கலாம். சார்ஜஸ்லாம் வந்து எவ்வளோன்னு தெரில. ஸோ அங்கே கேட்டிங்கன்னா அவங்களே வந்து சொல்லிடுவாங்க உங்களுக்கு. நம்ம கீழே இறங்கும் போதே வந்து சைடில் ஒரு பாதை போகும். ஸோ அந்த மலை மேலே ஏறணுன்னா வந்து இந்த சிவன், நந்தி, அப்புறம் சூலம் அதெல்லாமே இருக்குது. நாங்கள் ஏறி போய் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு உடனே இறங்கியாச்சு. ஏன்னா மழை வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து கீழே வந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு போடுற இடம் சொன்னோம் இல்லையா, அங்கே வந்து இருக்கிற அந்த சாமி வந்து நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி நம்மளும் வந்து ரொம்ப பசியில் தானே இருக்கோம், பாப்பாவும் வந்து சாப்பிடலன்ட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. ரசம் ப்ளஸ் சாம்பார் தான். ஆனால் அதுவே அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. அவ்வளோ க்ளீனிங்காகவும் வச்சுருந்தாங்க இந்த இடம் எல்லாத்தையுமே. ஒரு டம்ளர் அண்ட் ஒரு பிளேட் எல்லாமே வந்து ரேக்கில் வச்சுருக்காங்க. நம்ம போய் எடுத்துகிட்டு பாய் வச்சுருக்காங்களா, ஸோ அங்கே வந்து உட்காந்துட்டோன்னா அவங்களே பரிமாறுறாங்க. இது எல்லாமே வந்து எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு.
சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்லா இருந்துச்சா? சாப்பிட்டீங்களா? அக்ஷு சாப்பிட்டா. அகத்தியருடைய ஜீவ சமாதி இருக்கா இங்கே நம்மளோட முருகன் கோவிலுக்கு வந்து. அங்கே வந்து முருகன் அமைச்சார் நம்ம கோவானூரில் முருகன் கோவிலுக்கு. ஸோ இப்போ வந்து அவரோட ஜீவ சமாதி பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். ஒரு மாடம் இப்போவே மணி வந்து ஒரு 4 o'clock இருக்கும். செம்மையாக இருக்க போகுது. சரி வாங்க போய் பார்த்துட்டு நம்ம உடனே கிளம்பிடலாம். ஆரம்பம் இங்கே போட்டிருப்போம். நாங்கள் உள்ளே போகலான்னு நினச்சோம். உள்ளே வந்து அங்கே வர போகணும் போல். இந்த சைடில் தான் போர்டு வந்து ஆரோமார்க் இங்கே தான் காமிச்சிருக்காங்க. ஆரோமார்க் இங்கே தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ரொம்ப தூரம் போகணும் போல். டைம் 4 ஆச்சா. நம்ம கீழே எங்கே இது பாருங்க இன்ட்ரெஸ்டிங்காக அந்த டாகை கூப்பிடுறாங்க. நம்ம கீழே வந்து கரெக்டாக அந்த 8-18 இதை தாண்டி கீழே போகணும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து கீழே போனோம். அப்புறம் இங்கேருந்து அப்புறம் அந்த ஒரு பார்க் பார்த்தோம் இல்லையா, அந்த பார்க்லேருந்து கீழே போனோம். நம்ம கிளம்பலாம். இன்னொரு நாளைக்கு வந்து பார்க்கலாம். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வருவோம்ல. சிவனை பார்த்தாச்சு, அதுவே மிகப்பெரிய சந்தோஷம். சரி வாங்க நம்ம போவோம், டைம் ஆச்சு. 5 minutes later. திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம சிறுமலை புதூருக்குள்ளே வந்து நிறையா குதிரை பார்த்தோம். குட்டி குட்டி குதிரைலாம் கூட இருந்துச்சு. ரொம்ப குட்டி குதிரைலாம் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறையா குதிரை. அண்ட் இந்த மரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காஃபி, மிளகு அதெல்லாமே இங்கே வந்து அதாவது அவங்களே வந்து பயிரிட்டு விவசாயம் பண்ணுறாங்க. வாழை இலை இன்னும் நிறையா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி நம்மளும் கொஞ்சம் போய் அவங்கக்கிட்டையும் கேட்டால் தெரிஞ்சுக்கலாம் நிறையான்ட்டு நாங்கள் யார்கிட்டயாச்சும் கேட்கலான்னு யோசனை பண்ணி தான் போனோம். இங்கே இருக்க ரோடு எல்லாமே எந்த ஒரு டிராஃபிக்குமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் தான், ப்ளே ஏரியாவோடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் என்னன்னு சரியாக தெரில. நாங்கள் வந்து வெளியிலே பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் அப்படியே வரும்போது நம்மளுடைய கிங்ஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஸ்வர்ணபூமி அது ரெண்டுமே வந்து இருந்துச்சு. அதையும் பார்த்தாச்சு. நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் டூர் வந்து பார்க்கலன்னா vlog 1 வந்து இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஊர்னியுமே வந்து இங்கே ஒரு ப்ளேஸாக வந்து வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் அப்படியே நாங்கள் வந்து நம்ம போயிட்டு இந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே தான் போனோமா. காட்டேஜ்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு. போகிற வழியில் இந்த ஒரு பார்க் வந்து பார்த்தோம். செல்ஃபி பாயிண்ட்டுமே இருந்துச்சு. ஐ லவ் சிறுமலை அப்படி சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இப்போ இருக்கல செல்ஃபி பாயிண்ட், அதுவுமே இங்கே வந்து வச்சுருந்தாங்க. உள்ளே போகிறதுக்கு சார்ஜஸ் எவ்வளோன்னு கேட்டதுக்கு 200 rupeesன்னு சொன்னாங்க ஒரு ஆளுக்கு. எனக்கு கேட்டோன்னே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்படி உள்ளே தான் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெளியிலேருந்தே கேட்டோம். ஸோ அவங்க சொன்னாங்க உள்ளக்க வந்து 18+ ஏஜஸ்க்கு மேலே இருக்கவங்க எல்லாருக்குமே கேம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அக்ஷுக்கு எந்த கேமுமே இல்லை. ஸோ அவள் போனாலும் விளையாட மாட்டாள். நாங்கள் 2 பேரும் அவ்வளோவா என்ன கேம் விளையாட போகிறோன்னு சொல்லிட்டு உள்ளக்க போகலை. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பலூன் ஷூட்டிங் கேமு, அதுக்கப்புறம் வந்து இந்த இது அம்பு விடுவோம்ல, ஸோ அம்பை வந்து கரெக்டாக விடுறது அந்த கேமு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பால் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பால்குள்ளே போயிட்டு ஃபில்லிங் லைட்லாம் எரியும். அந்த மாதிரி நல்லா பெரியவங்களுக்கு வந்து நிறையா அட்வென்ச்சர்ஸ் மாதிரி கேம்ஸ் எல்லாமே நல்லா நிறையா இருக்குது. நல்லா நிறையா பேர் வந்து ஃபேமிலியாக நல்லா பெரியவங்க வரீங்க அப்படின்னா நல்லா விளையாடி பார்க்கறதுக்கு ஈஸியான ஒரு பிளேஸ் தான். இது ஒன்று தான் வந்து சிறுமலையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம வந்து அந்த 18 ஹேர்பின்ஸ் ஏறும் போதே தெரிஞ்சிருக்கோம். அங்கங்கே பல்லுயிர் பூங்கான்னு வச்சுருந்துருப்பாங்க. அது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிற ஒரு பார்க் தான். அண்ட் அந்த பார்க் வந்து இன்னும் ரெடி ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஃபுல் ஃபினிஷிங் கொடுக்கல. ஸோ அந்த பார்க்கையுமே வந்து நாங்கள் லைட்டாக ஷூட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நிறைய குட்டி குட்டி காட்டேஜ் இருந்துச்சு. பார்க்குற இடம்லாம் ஒரே குதிரையாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து இங்கே வந்து புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த ஓயோ ஆப் இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து புக் பண்ணிக்கலாம். வெளியில் அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்டதுக்கு ஸோ இந்த ஆப் மூலயமா புக் பண்ணிக்கலாம் இங்கே, அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ குட்டி கொடைக்கானல் மாதிரி தான் இருக்குது. இங்கே ஈஸியாக கிடைக்கிற ஒரு ஃபுட்டுனா, அதாவது ஃப்ரூட்னா பார்த்திங்கன்னா பலாப்பழமும் வாழைப்பழமும் ரொம்ப ஸ்பெஷல். இங்கே பாருங்கள், நம்ம சென்னையிலலாம் வந்து ஒரு பிளேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த லைட் ஹவுஸ் இருக்கும்ல, அதே மாதிரி ஸ்பாட் வந்து இது. மேலே ஏறி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வாங்க மேலே போகலாம்.
அதோ அங்கே ஒரு ரோடு இருக்குது. ஸோ அந்த ரோடு தான் வந்து நம்ம அங்கேருந்து வர்றது. வேறு லெவல் அட்மாஸ்பியரில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த செல்ஃபி பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் சிறுமலையில் இருக்கிற மலைமாதா கோவில். இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தண்ணி டேங்க் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு சின்ன டேங்க் தான். ஸோ அதில் வந்து சிறுமலையில் இருக்கிற பியூர் தண்ணி வந்து கிடைக்குது. மேலே வந்து கடைகள்லாம் இல்லாதனால நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்தே ஒரு தண்ணி டேங்க் வச்சு ஸோ தண்ணி கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. தண்ணியோட டேஸ்ட்டுமே அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கும்போது ஒரு அண்ணனை மீட் பண்ணோமா. சரி அண்ணா, இந்த மாதிரி ஏதாவது நல்லா தோட்டம் தோப்பு அந்த மாதிரி இருந்தால் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னோம். அந்த அண்ணா கூட்டிகிட்டு போன இடம் தான் இந்த பலாத்தோப்புனே சொல்லலாம். ஒரே பலாப்பழமாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் பலாப்பழம் தான். அது மட்டும் இல்லாமல் சிறுமலையோட ஃபேமஸான வாழைப்பழம். ஸோ வாழைப்பழமும் இங்கே ரொம்ப ஃபேமஸ். பலாப்பழமும் வாழைப்பழமும் இங்கே வந்து தனி டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே போய் பார்த்தோம். நிறையா மரம் இருந்துச்சு. பழத்தை எல்லாமே வந்து கட் பண்ணி காய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பூ மட்டும் அந்த மரத்தில் இருந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஒரு மிளகு தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க அந்த அண்ணா. மிளகுமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஒரு மரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காடு மாதிரி அடர்த்தியாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. காஃபியுமே வந்து இங்கே விளைவிக்கிறாங்க. காஃபி அப்புறம் வந்து மிளகுலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் இறங்க அங்கே இருக்கிற சிறுமலையில் இருக்கிற வீட்டு வாசல்லே வந்து பேக்கெட் போட்டு விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஒரிஜினல் மிளகு காஃபிலாம் வந்து அங்கே வந்து வாங்கிக்கலாம். க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் மிளகு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மிளகு பார்க்குறதுக்கே. ஸோ இது வந்து அவங்க இதுக்கப்புறம் எப்படி பராமரிப்புலாம் கொடுத்து நம்மளுக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இந்த தோப்பே பார்க்க அவ்வளோ க்ரீனிஷாக ஒரே க்ரீனாக தான் இருந்துச்சு. எல்லா இடமும் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்துச்சு சிறுமலையில். அந்த அண்ணாக்கிட்ட நாங்கள் வந்து எப்படிலாம் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ரொம்ப நேரம்லாம் இருக்கல, ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட தான் இருந்திருப்போம். அதுலேயே வந்து அவ்வளோ நேரம் தெரிஞ்சுக்கிற முடிஞ்சிச்சு. சிறுமலையில் வேறு என்ன இடம்லாம் சுற்றி பார்க்கறதுக்குன்னு அந்த அண்ணன்ட்ட கேட்டப்போ ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அங்கேயும் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். போய் பார்த்தா அதெல்லாம் கொஞ்சம் இருட்டு மாதிரியே இருந்துச்சு அந்த வியூ வந்து அப்படி. ஸோ நான் வந்து இது உங்களுக்கு எடிட் பண்ணி தான் போட்டிருக்கேன். அழகாக இருந்துச்சு. இதுக்குமே வந்து பெரிய ஆளுக்கு வந்து 200 அந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்படின்னு தெரில, அங்கே கேட்டப்போ 200 அந்த மாதிரி சொன்னாங்க. அங்கேயுமே நீங்கள் வந்து போகலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொன்ன அந்த கவர்மெண்ட்டோடைய பூங்கா. இது வந்து இன்னும் ரெடியாகிட்டு தான் இருக்குது. ஃபுல்லாக ரெடியாகி முடிக்கல. எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் போனோன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. இதே மாதிரி நிறையா வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஃபைனலாக வண்டியில் குழந்தை சிறுமலை போயிட்டு வந்தாச்சு. ஆமாம், நம்ம வந்து கீழே ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒன்று பண்ணோம்ல, ஒரு சம்பவம் பண்ணோம்ல, அந்த இடத்துக்கே வந்துட்டோம். சரி அந்த இடத்துக்கு ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஏன் ஸ்டார்ட் ஆகலை? இப்படி இங்கே பாருங்களேன், இந்த டேர்னிங் இருக்குல்ல, இந்த டேர்னிங்கில் வந்து இப்படி கொஞ்சம் தள்ளி வந்ததே மேலே ஏற்றணும். சார் வந்து அப்படியே கீழே உரசிக்கிட்டு போய் ஏற்றிட்டாங்க. அப்படியே கொண்டு போய் விட்டாங்களா, அதனால அப்படியே வண்டி மேலே ஏற முடியாமல் நின்றுச்சு. நான் ஒரு காலை ஹேண்ட் தூக்கிட்டேன். ஷாக் ஆயிடுச்சு. அதோட என்ன பண்ணுறேன்னு தர, சரி ஓகேடான்னு சொல்லிட்டு அப்புறம் இறங்கிட்டேன். இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போய் அங்கிட்டு போய் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வரும்போது ஒரே பயம்தான், எப்படி இறங்குறது அப்படின்னு. இப்போ கடைசியாக கரெக்டாக அதே ஃபஸ்ட்டு அந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு ஃபஸ்ட்டு இதில் ஏறும் போதே இது ஆயிடுச்சு. அதனால இது பண்ணிட்டு வந்தா. இதில் போட்டிருக்கு பாருங்க 18-1 இதாக இருக்கா, 18-1. நம்ம அக்ஷு எங்கன்னு தேடாதீங்க, மேடம் வந்து ஃப்ளாட் ஆகிட்டாங்க. எல்லாருமே போகலாம், சூப்பர் பிளேஸ் தான். ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். எங்களுக்கு ஒரு டைம் பத்தல, நாங்கள் வந்ததே லேட்டாக 12 மணிக்கு வந்தோம். நீங்கள் காலையில் ஏர்லியாக வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நேராக மேலே போயிடலாம். மேலே உச்சியில் இருக்க சிவனே போய் பார்த்துட்டு ஜாலியாக வந்து வரலாம். அந்த சிவன் ரொம்ப விசாலமாக சூப்பராக, அவர் மட்டும் தனியாக நம்ம போயிட்டு சூப்பர் வேறு லெவல். உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதை விட நேரில் வந்து பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்கள் நம்ம அக்ஷுவா குளிருதா, ரொம்ப தூங்கிடுச்சு, குளிருது. சரி அதனால வந்து அவளுடைய பெட்டை போட்டு பொத்தி வச்சிருக்கோம். வண்டி பிள்ளை இதில் அவ்வளோதான். இதோட இந்த vlog முடியுது. பை பாய். இங்கே பாருல, ஏல ஹெல்மெட்டை மாட்டல, ஹெல்மெட் மாட்டையா? சரி ஓகே பாய், நாங்கள் கிளம்பிட்டோம்.
பாப்பாவும் தூங்கிட்டாளா, பிடிச்சிட்டு நீ நம்ம ஊருக்கு போகணும். டைம் வந்து இப்போவே 6 ஆயிடுச்சு. ஸோ பை பாய். இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு நல்லா எப்படி இருக்குது அப்படின்றத வந்து உங்களோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் இந்த விலாகு அண்ட் இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு வந்து நீங்களும் வாங்க. ஓகே, பை பாய், வைக்கிறோம். பை பாய்.